திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கடைநிலை பகுதியான ஆண்டார்மடத்தில் உள்ள தரைப்பாலம் துண்டிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் எழிலிடம் கேட்கலாம். எழில், தற்போது தரைப்பாலம் துண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அந்த பகுதி மக்கள் போக்குவரத்திற்காக என்ன செய்கின்றனர்? அங்கு கரையோர மக்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு? பாலா, வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் ஆரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. தற்போது மோக்தா புயல் காரணமாகவும் திருவள்ளூர் மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் தற்போது மழை பெய்து வருகிறது. குறிப்பாக கடலோர பகுதிகளில் மழை பெய்து கொண்டு வருகிறது. நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதி ஆரணி ஆற்றின் கடைநிலை பகுதி, அதாவது ஆந்திர மாநிலம் பிச்சாட்டூர் ஏரியிலிருந்து உருவாகக்கூடிய இந்த ஆரணி ஆறு 131 கிலோமீட்டர் கடந்து பழவேற்காடு கடலில் கலக்கும். நாம் நிற்கக்கூடிய இந்த இடம் 126வது கிலோமீட்டர் தான் இருக்கிறோம். இந்த இடத்தில் கடல் நீர் உட்புகாதவாறு பொதுப்பணித்துறையினரால் இங்கு ஒரு தடுப்பு அணை கட்டப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் குறிப்பாக நாம் பார்க்க வேண்டும் என்றால் 2 பகுதிகளாக பிரிஞ்சு செல்லும் இந்த ஆறு. ஒரு புறம் பழவேற்காடு ஏரிக்கு செல்லக்கூடியது, மற்றொரு புறம் ஆண்டார்மடத்தை ஒட்டிய பகுதியாகவும் இந்த 2 பிரிவுகளாக பிரிந்து செல்லும். காட்டூரிலிருந்து பழவேற்காட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு பிரதான சாலை இந்த சாலை தான் தற்போது இந்த மழை காரணமாக 2வது முறையாக இந்த சாலை துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரிகள் அவ்வப்பொழுது மணல் மூட்டைகளை அடிக்கும், சவுக்கு கட்டைகளை போட்டும் இதுக்கு ஒரு தற்காலிக தீர்வு கண்டாலும் கூட அதிகப்படியாக தண்ணீர் வரக்கூடிய சூழலில் இவையெல்லாம் அடித்து செல்லப்படுகிறது. இதன் காரணமாக தற்போது ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் இருபுறமும் தகடுகளால் தடுப்புகளை அமைத்து போக்குவரத்தை முழுவதுமாக துண்டித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக ஆண்டார் மடத்தில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் வெளியே செல்ல முடியாத, அதாவது அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியே செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு இங்கிருந்து செல்லக்கூடிய வழிகள் முழுவதுமாக அடைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு புறம் இந்த பாலம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இவர்கள் 20 கிலோமீட்டர் சுற்றி சென்றுதான் அத்தியாவசிய தேவைகளுக்கெல்லாம் செல்ல முடியும். இந்த நிலையில் தான் இந்த பகுதியை சேர்ந்த பிரதீப் என்பவர் இருக்கிற அவரிடம் நேரடியாக கேட்கலாம். இந்த பாலம் துண்டிக்கப்பட்டதுல என்ன மாதிரியான உங்களுக்கு என்ன மாதிரி சந்திக்கிறீங்க, என்னென்ன பிரச்சனை? இந்த ரோடு வருஷம் வருஷம் இப்படிதான் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா இந்த ரோடு இப்படிதான் இருக்கு. அதிகாரி கிட்ட பல முறை நாங்க மனு கொடுத்து கேட்டிருக்கோம். தற்காலிகமாக ரோடு சரி செஞ்சு இங்க இருக்கிற உரையை தூக்கி வச்சு மண்ணு போட்டு சரி செஞ்சு கொடுக்கணும்னு ஹைவே டிபார்ட்மெண்ட் கேட்டிருந்தோம். ஹைவே டிபார்ட்மெண்ட்ல ஃபண்டேல நாங்க எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. பஞ்சாயத்து சார்பில் இருந்து ஓரளவு ஏதோ தற்காலிகம் போயிட்டு வருது, பண்ணி கொடுத்தாங்க. அது அவங்க பண்ணி கொடுத்தோம். தண்ணி அதிகமாக வந்ததுனால அவங்க பண்ணி கொடுத்தது கொஞ்சம் யூஸ் இல்லாமல் போயாச்சு. இப்போ தயவு செஞ்சு போட்டு வசதி அரேஞ்ச் பண்ணி கொடுக்க சொல்லி நாங்கள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கேட்டிருந்தோம். 5 நாளாச்சு போட்டு வசதி அரேஞ்ச் பண்ணி கொடுக்க சொல்லி. அவங்களும் சரி பண்ணி கொடுக்குறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணாங்க. இன்னி வரைக்கும் அவங்களும் பார்க்கல. அப்போ எங்களோட அத்தியாவசிய தேவைகளுக்கும் எங்கேயும் போக முடியாத நிலைமையும் இருக்குது. ஸ்கூல் பசங்களும் சரி, வேலைக்கு போகிறவங்களும் சரி, அவங்களே வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலைமையில் ஆளாகி இருக்கோம். நாங்கள் எங்களோட தேவைகள் எதுவுமே 5 நாளாக முடக்கப்பட்டு இருக்கு. அப்படி எங்களோட வாழ்வாதாரமும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. பாலா, இந்த பகுதி மக்கள் கூறியதை கேட்கலாம். அதாவது இந்த பகுதியில் உயர்மட்ட மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய முக்கிய கோரிக்கையாக இருந்து வருகிறது. இப்ப இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக துண்டிக்கப்பட்ட இந்த தரைப்பாலத்தை சீரமைத்து தர வேண்டும். அப்படி இந்த மழை தொடரும் பட்சத்தில் இவர்களுக்கு படகு மூலமாக போக்குவரத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றுதான் இந்த மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. பாலா, மேம்பாலம் வேண்டும் என்பது ஆண்டார் மடம் பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. நிச்சயம் அரசு இதற்கு செவிமடுக்கும் என்று நம்பலாம். விவரங்களுக்கு நன்றி எழில்.